என்று கர்த்தா என்னை தாழ்த்துவீரே யார். தந்தை என்று கர்த்தா என்னை தாழ்த்துவீரே யார். இந்த வேளை உந்தன் பாதம் இந்த தூசியை, இந்த வேளை உந்தன் பாதம் இந்த தூசியை, உந்த நாடிமை என்றே நான் தாழ்த்துகிறேன் யார். உந்த நாடிமை என்றே நான் தாழ்த்துகிறேன் யார். இந்த வேளை உந்தன் பாதம் இந்த தூசியை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 27 வரை. தியானத்திற்கான தலைப்பு பணிவிடை செய்வோம். நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். லூக்கா 22:27. விசேஷ கூட்டம் ஒன்றுக்கு விசேஷ பேச்சாளர் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். மதிய உணவு வேளை முடிந்தது. எல்லோரும் கை கழுவிய சிறு தொட்டியில் தண்ணீர் கீழே போக முடியாதவாறு உணவு துணிக்கைகள் அடைத்து கொண்டன. யாரும் அதை பொருட்படுத்தாது கழுவி சென்றனர். நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வந்தது. அப்பொழுது அங்கு கை கழுவ வந்த அந்த விசேஷ பேச்சாளர் ஒரு குச்சியை கேட்டு வாங்கி அச்சிறு தொட்டியை துப்புரவு செய்து விட்டார். விசேஷ பேச்சாளராக அழைக்கப்பட்டவர் அங்கே பணிவிடைக்காரனை போல செயற்பட்டது ஆச்சரியமாயிருந்தது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் என்றார் ஆண்டவர். நாம் பெரியதொரு பதவியிலோ நிலைமையிலோ இருந்தாலும், தலைமை பதவியில் இருந்தாலும், நாம் அனைவருமே எப்போதும் ஆண்டவரின் பணிவிடைக்காரரே என்ற மனநிலை நமக்கு அவசியம். இவ்வுலகில் நாம் தலைவனாகவோ அல்லது ஊழிய பணிவிடைக்காரனாகவோ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு பணிவிடை செய்யும் பணிவிடைக்காரரே. என் நிலையிலும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே காரியம். இவ்வுலகத்து எஜமானுக்கு பணிவிடை செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட எல்லாவற்றிற்கும் மேலான உன்னதமான தேவனின் பணியாள் என்ற எண்ணத்தோடு எவனொருவன் பணிவிடை செய்கிறானோ அவனது பணிவிடைதான் உண்மையானதும் அங்கீகாரத்துக்குரியதுமாய் இருக்கும். எல்லா நேரத்திலும் ஒருவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தில் இருப்பவன் வழி விலகி போகவோ தவறை செய்யவோ மாட்டான். இந்த மனநிலைதான் நமக்கு அவசியம். தலைமை வகிக்கவே அனைவரும் விரும்புவதுண்டு. ஆனால் பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் என்றார் இயேசு. அவர் நமக்கு வைத்து போன முன்மாதிரி இதுவே. அதை நாம் பின்பற்ற ஆயத்தமா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நமது பெருமைகளை எல்லாம் தள்ளிவிட்டு பணிவிடைக்காரனாய் வந்த கிறிஸ்துவையே பிரதிபலிக்கின்ற பாத்திரங்களாய் கிறிஸ்துவுக்கே சாட்சியாக வாழ நமது காரியங்களை முன்னெடுக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராகிய நீர் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன் என்று வாழ்ந்து காட்டின மாதிரியை நாங்களும் பின்பற்றி உம்மை மகிமைப்படுத்த அருள் தாரும். ஆமேன்.